இந்த வீடியோவில் 10th சிபிஎஸ்சி சயின்ஸில் இருந்து இமேஜ் ஃபார்மேஷன் அந்த ரே டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே ரஃபாக ஒரு ரே டயக்ராம்லாம் ட்ரா பண்ணி இமேஜ் ஃபார்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸாக்டாக நீங்கள் எக்ஸாமுக்கு ட்ரா பண்ணும்போது காம்பஸ்லாம் யூஸ் பண்ணி எக்ஸாக்டாக எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இப்போதைக்கு சம்ஸுக்கு இல்லை, நம்ம ஜென்ரலாக எப்படி இமேஜ் ஃபார்மேஷனை ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சம்ஸ் சால்வ் பண்ணும்போதும் அந்த வேல்யூஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் செகண்ட் கண்டிஷன் வந்து வரைகிறேன். ரே அட் ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி இமேஜ் அட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பேரலல் லைன் மட்டும்தான் வரும். ஸோ அதை உங்களால் ட்ரா பண்ணிட முடியுங்கிறனால நான் செகண்ட் கேஸ்லேருந்து எடுக்கிறேன். ஸோ என்னோட செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி. கிளியரா? ஸோ ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ண வேண்டியது என்னோட பிரின்சிபல் ஆக்சஸ். ஸோ என்னோட பிரின்சிபல் ஆக்சஸை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் ட்ரா பண்ண உடனே எனக்கு தேவை என்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நான் எங்கேனாலும் பாயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன்னா இன்னும் மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறது இல்லை. ஸோ என்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்னோட சென்டர் அப்ராக்சிமேட்டாக இங்கே இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதுதான் என்னோட சென்டர். ஸோ இப்போ இந்த சென்டருக்கு இருந்து எனக்கு என்னோட மிரரை ட்ரா பண்ணும். ரைட், நான் கான்கேவுக்கு மட்டுமே ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட மிரரை நான் ட்ரா பண்ணும் அப்படிங்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மிரரோட வேல்யூ தெரியணும். ஸோ மிரரோட வேல்யூ தெரியறதுக்கு நான் இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். ரைட். ஸோ நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் ஆர் 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 5மே எடுத்துக்கலாம். ஸோ நான் 6 எடுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 6 சென்டிமீட்டர் எடுக்க போகிறேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. கிளியரா? ஸோ இப்போ இந்த 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு நான் ஆர்க் ட்ரா பண்ணோம். மெஷர்மெண்ட் மாறி இருக்கு. ஓகே. ஸோ 6 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் கிடச்சாச்சு. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் இப்போ ஆர்க் ட்ரா பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இதுதான். ஒரு ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் கோனா பி யுவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸை ட்ரா பண்ண உடனே என்னோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரைட் சியை நான் மார்க் பண்ணோம். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி. ரைட், சியை மார்க் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆர்க் ட்ரா பண்ண போகிறேன். இதுதான் என்னோட கான்கேவ் மிரர். ஃபுல் சர்க்கிள் வேண்டாம், முக்கால்வாசி போட்டால் போதும். நான் செமி சர்க்கிள் வரைக்கும் போய்க்கிறேன். ஓகே. ஸோ அப்போ நான் என்னோட கான்கேவ் மிரரை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஃபோக்கஸை பாயிண்ட் பண்ணணும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம் ஃபோக்கஸுங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் பாதி. ஸோ அப்போ 3 சென்டிமீட்டரில் வரணும். ஸோ அப்போ ஃபோக்கஸோட வேல்யூ இங்கே இருக்கும். இதான் என்னோட ஃபோக்கஸ். கிளியரா? ஸோ அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் ஃபோக்கஸும் நான் மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி வேலை முடிஞ்சு. ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் மார்க் பண்ணியாச்சு, ஃபோக்கஸும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபோக்கஸ். இப்போ அடுத்து நான் வந்து ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணணும். ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி கண்டிஷனுக்கு தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி. ஸோ இதில் எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த ஸ்கேலில் இருக்கிற அந்த மெஷரிங் லைன் இருக்குல்ல, அது கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே ஓவர்லாப் ஆச்சுன்னா நம்ம பெர்பெண்டிகுலராக வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஓவர்லாப் பண்ணிக்கிங்க. அப்போ ஸ்கேல் நேராக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். தேவையில்லை. ஓகே. ஸோ என்னோட ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்
ஸோ இப்போ எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் 4 ரே இது படித்தோம் ரைட். ரே parallel to the principal axis after reflection passes through the focus. Ray passing through the focus after reflection emerges parallel to the principal axis. அப்புறம் ray which is passing through the center of curvature after reflection retraces the same path. அப்புறம் ray falling obliquely at the any point, பட் நம்ம போலுக்கு படித்தோம், பட் any point it follows the after reflection it follows law of reflection. ஸோ நம்ம ப்ரிடாமினண்டாக 2 யூஸ் பண்ணால் போதும். அந்த 2ல் 80% ஆஃப் த டைம் நம்ம யூஸ் பண்ண போகிறது அரே parallel to the principal axis after reflection emerges parallel. அரே passing through the focus after reflection parallel through the principal axis reflectionக்கு அப்புறம் focus வழியாக பாஸ் ஆகும். ஃபோக்கஸ் வழியாக போகிறது parallel எமர்ஜ் ஆகும் ரைட். இந்த 2 ரே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அரே parallel to the principal axis. இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிற ஒரு ரே வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் இட் பாசஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். அதை தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். அகெயின் இப்போ நான் கரெக்டாக பேரலல் வேணும் அப்படின்னா என்னோட இந்த ஸ்கேல் வந்து அகெயின் மெஷரிங் லைன் வந்து இந்த வெர்டிக்கல் இதில் ஓவர்லேப் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் பேரலல் அப்படிங்கிறத என்னால் இது பண்ணிக்க முடியும். ஓவர்லேப் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்டோட டாப்லேருந்து எடுக்கணும். So ray parallel to the principal axis after reflection passes through the focus. Correct? So reflection வரைக்கும் வரணும். ஓகே. ஸோ இப்போ இது ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகணும். அகெயின் நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி அதுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்து வரைகிறோம். கரெக்டாக வரணும்னா நீங்கள் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எனக்கு டிஜிட்டல் டூனால கொஞ்சம் டைம் ஆகும். தட் டூ இன்னைக்கு தான் இந்த வெப்சைட்டை நான் பார்த்தேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது இப்போ இல்லை. ஸோ அதனால இட் மைட் டேக் டைம், பட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும், ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அப்ராக்சிமேட்டாக வச்சாச்சு ரைட். ஸோ ரே parallel to the principal axis after reflection passes through the focus. இங்கிருந்து focus நம்ம focus வழியா வருது. முடிஞ்சு போச்சு. So ray parallel to the principal axis after reflection passes through the focus. அடுத்து நான் எடுக்க போற ரே பாசிங் த்ரூ தி ஃபோக்கஸ். கரெக்டா ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுறது ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் இட் எமர்ஜஸ் parallel. இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட்ல இருந்து ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுறதை எடுக்கணும். ஓகே ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு ரைட். ஆப்ஜெக்டோட டாப்ல இருந்து ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகுறது. Okay. So ray passing through the focus after reflection emerges parallel to the principal axis. இப்போ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக எனக்கு வரணும். அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்க ரைட். டயக்ராம் வந்து அது பர்டிகுலராக ப்ராப்ளமில் ரே டயக்ராம் கேட்கும்போது மெஷர்மெண்ட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் ரைட். அதனால அதை கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்க்ளினேஷன் மாறினாலும் வேல்யூ மாறிடும். ஸோ அதனால நீங்கள் ட்ரா பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஓரியன்டேஷன்லாம் வச்சதுக்கப்புறம் ட்ரா பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன வரணும் ரே பாசிங் த்ரூ தி ஃபோக்கஸ் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் எமர்ஜஸ் parallel டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ரெண்டும் மீட் ஆகிருக்கு ஒரு இடத்துல. ஸோ இந்த இடம் தான் வந்து எனக்கு வந்து இமேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இதான் என்னோட இமேஜ். ஆஸ் யூ கேன் சி ஆப்ஜெக்ட் பியாண்ட் சி இமேஜ் பிட்வீன் சி அண்ட் எஃப் கிடைச்சிருச்சா. ஸோ இதுதான் வந்து ரே டயக்ராம் மெஷர்மெண்ட் எடுத்து ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ காம்பஸ் எடுங்க. ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் விச் இஸ் யர் பிரின்சிபல் ஆக்சஸ். ஸ்டெப் 2 சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு take approximately 6 cm right. நீங்க வெறும் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் வேல்யூஸ் கொடுத்து சம்மா பண்ணலைன்னா இந்த ஸ்கேல் கன்வர்ஷன்லாம் தேவையில்லை. ஸோ வெறும் 6 cm எடுத்து ஒரு ஆர்க். அதுக்கப்புறம் சிக்கும் அந்த ஆர்க்குக்கும் இடையில 3 cm which is going to be a focus.
ஃபோக்கஸை மார்க் பண்ணிக்கிங்க. ஃபோக்கஸை மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ட்ரா பண்ணணும். பியாண்ட் சினால நான் பியாண்ட் சிக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணிக்கிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து 2 ரே எடுத்துக்கிட்டோம். ஒன்னு ரே parallel to the principal axis after reflection passes through the focus. ரெண்டாவது ரே passing through the focus after reflection emerges parallel. இந்த 2 ரேயும் ஒரு இடத்துல மீட் ஆகும். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மீட் ஆகும். அந்த இடம் தான் நம்ம ஆப்ஜெக்டோட எந்த இடத்துல இருந்து வந்தோமோ அதே இடம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க எடுத்திருக்கிறது ஆப்ஜெக்டோட டாப் மோஸ்ட் பார்ட், அதனால நான் பாட்டம் மோஸ்ட் இங்க இப்போ டாப் மோஸ்ட் பார்ட்டை தான் அந்த இடத்துல மார்க் பண்ணி இன்வெர்டட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். கிளியரா? ஸோ இதே வந்து நான் மிடில் இருந்து எடுத்தோம்னா மிடில் வரும், பட் அது வேற லொகேஷன்ல நமக்கு கிடைச்சிருக்கும். ரைட்? ஸோ இதுதான் வந்து ரே டயக்ராம் டு ட்ரா ரே டயக்ராம் வித் தி ஹெல்ப் ஆஃப் காம்பஸ். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஒன்று போதும் எப்படி வரையணும் அப்படிங்கிறது. நான் லாஸ்ட் வீடியோலேயே எல்லாமே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அட் சி, பிட்வீன் சி அண்ட் எஃப், அட் எஃப், பிட்வீன் எஃப் அண்ட் பி இதுக்கு ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ சம்ஸ் சால்வ் பண்ணும்போது நமக்கு காம்பஸ் வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தா மட்டும் பத்தாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்கேலை ப்ராப்பராக வைக்கிறது, காம்பஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.